ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி கேரட் அல்வா செய்றது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது நீங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காம நாட்டு சர்க்கரை சேர்த்து தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல இருக்க தோலை மட்டும் சீவிடுங்க. இப்போ கேரட்டோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிட்டு ஒரு துருவலை வச்சு நல்லா துருவிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல நம்ம துருவி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 7ல இருந்து 8 விசில் மீடியம் ஃப்ளேம்ல விடுங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி திராட்சை அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில வறுக்க தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த கேரட்டை நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஸ்வீட்க்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கடைசியா நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நல்ல ஒரு சூடான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி கூட நீங்க 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.